நம்பவே முடியாது. வெயிட், இப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க நினைக்கலாம், ஓகே, பயம் என் மனசுல தான் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் போதுமா? எனக்கு ஸ்டேஜ்ல ஏறுனா கை நடுக்கம் வருது, எக்ஸாம் முன்னாடி வேர்க்குது, அதுக்கு என்ன பண்றது? உங்க பிரெயின் உங்களுக்கு ஒரு பெரிய பொய்ய சொல்லிட்டு இருக்கு. அந்த பொய்ய நீங்க உடைக்கலன்னா கடைசி வரைக்கும் நீங்க ஒரு மென்டல் பிரிசன்குள்ள தான் இருப்பீங்க. ரெடி டு பிரேக் த ஜெயில்? கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, பயம் அப்படிங்கிறது காலம் சம்பந்தப்பட்டது. யோசிச்சு பாருங்க, இந்த நிமிஷம், ரைட் நவ், உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது இல்ல. பயம் எப்போ வருதுன்னா, நீங்க நேத்து நடந்த தப்பையோ இல்ல நாளைக்கு நடக்க போற தப்பையோ நினைக்கும் போது தான் வருது. அன்னைக்கு நான் அப்படி பண்ணாம இருந்திருக்கலாம், இது ஒரு வகை பயம். நாளைக்கு என்ன நடக்குமோ, இது இன்னொரு வகை பயம். ஆனா நிகழ்காலத்துல பயம் கிடையாது. நீங்க ஒரு பைக் ஓட்டிட்டு போறீங்க, திடீர்னு எதிரால ஒரு லாரி வருது. அங்க உங்களுக்கு பயப்பட டைம் இருக்காது, உடனே ஆக்ஷன் எடுப்பீங்க. பயம் அப்படிங்கிறது உங்க சிந்தனை உருவாக்குற ஒரு விஷயம்.